வணக்கம், நான் உங்கள் டாக்டர் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மூலம், அதாவது பைல்ஸ். அதை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே இந்த மூலம், அதாவது பைல்ஸ் வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து ப்ரொலாங் கான்ஸ்டிபேஷன், அதாவது ரொம்ப நாளாக மலக்கட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த மலக்கட்டு வந்து எதனால ஏற்படும்னா உடல் சூடுனால தான். அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதமும் பித்தமும் இதுக்கு ஒரு மெயினான அடிப்படையாக இருக்குது. அதாவது கேஸும் இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதே மாதிரி வந்து பாடி ஹீட்டு இதுக்கு ஒரு பிரச்சனை. பாடி ஹீட் அதிகமாக உள்ளவங்களுக்கும் சரி, வாதம் வந்து உடம்புல அதிகரிக்கும் பொழுதும், வாத உணவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது மூலச்சூடு வந்து அதிகமாகி உங்களுக்கு வந்து மலக்கட்டு ஏற்பட்டு தொடர்ந்து டிஃபிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா வெயின்ஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆயிரும். அதாவது ப்ரொலாப்ஸ் ஆஃப் வெயின்ஸ் தான் வந்து பைல்ஸில் வந்து நவீன மருத்துவத்துலேயும் சொல்கிறாங்க, சித்த மருத்துவத்துலேயும் அதே தான். தொடர்ச்சியாக ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து, அதாவது ஆனஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆயிரும். அதாவது வீக்கமாகி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமாகவோ அல்லது வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரியோ வந்து ஃபஸ்ட்டு ஏற்படும். கொஞ்சம் பெயின் இருக்கும், அதை அப்படியே விட்டுருவாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் உணவு வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறது, மாமிசங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறது, அதே மாதிரி ரெட் மீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறவங்களுக்கு, அதாவது போன்ற உணவு முறைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பைசியாக கலந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுது. இது வந்து பொதுவாக எந்த வயதில் வேணால் ஏற்படலாம்னு சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஹைட்ரேஷன் வந்து உடம்புல வந்து குறைஞ்சிடும். அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து ஆல்கஹால் எடுத்தாலும் உடம்புல வந்து நீர் சத்து வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி வந்து ஸ்மோக் நிறைய பண்ணுறவங்களுக்கும் இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து உடம்புல வந்து குறையும் பொழுது என்ன ஆகும்னா டீஹைட்ரேட் ஆகி அவங்களுக்கு வந்து மலம் வந்து வறண்டு உங்களுக்கு வந்து வெளியே வராமல் ரொம்ப தொந்தரவு பண்ணிடும். இது வந்து எளிதில் வந்து நம்ம சித்த மருத்துவத்திலே ஆகட்டும், நம்ம அன்றாட பழக்க முறைகளில் வந்து அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்குமே சரி அல்லது பெரியவங்களுக்கும் சரி விளக்கெண்ணெய் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதாவது எப்பயாவது மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக பால்லையோ அல்லது வந்து விளக்கெண்ணெய் அப்படியே குடிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து மலம் வந்து ஃப்ரீயாக வெளியே போயிடும். ஆனால் அது பண்ணுறது கிடையாது இப்போ யாருமே. ஈவன் மலச்சிக்கல் வந்து ஒரு பிரச்சனையாகவே கருதாமல் அப்படியே விட்டுறாங்க. சில பேர் வருவாங்க, டாக்டர் எனக்கு வந்து மலமே வரல, 1 வீக்காக நான் வந்து பாத்ரூமே போகல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு ரொம்ப புரியும், உள்ளுக்குள்ளேயே வந்து அது தங்கி உங்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். எப்படின்னா டிஃபிகேட் பண்ணுறது மிகவும் அவசியம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி 2 முறை வந்து மலம் கழிக்கிறது வந்து அவசியம். 2 முறை கழிக்கலனாலும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ராப்பராக மலம் கழிக்கிறது வந்து மிகவும் அவசியம். ஆனால் அதுவே யாருமே வந்து சரியாக பண்ணுறது கிடையாது. ஈவன் உடம்பை வந்து சுத்தி பண்ணுறதுக்கு, அதாவது சுத்தம் செய்கிறதுக்கு எந்த ஒரு மலம் விலக்கி மெடிசன்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது எப்பயாவது உங்களுக்கு மலக்கட்டு ஏற்பட்டுச்சுன்னா மலக்கட்டை சரி பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் குடிக்கலாம். அந்த மாதிரி சில உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எளிதில் வீட்டிலே வந்து நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இது வந்து ப்ரெக்னென்ட் டைமில், அதாவது ஒரு 6th மந்த்லேருந்து அந்த 12th மந்த்துக்குள்ளே வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பைல்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஈவன் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா கூட அந்த உடல் எடை வந்து திடீர்னு அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பைல்ஸ் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அதனால இந்த பெண்கள் வந்து பொதுவாகவே ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா மலம் வந்து ப்ராப்பராக கழிக்கிறாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் திராட்சாதி ரசாயனம், அதாவது திராட்சாதி ரசாயனங்கிறது ஒன்றுமே கிடையாது. கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்து நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து கொதிக்க நீங்கள் கிண்டிகிட்டே வரும்பொழுது அது ஒரு ஜாம் மாதிரி மாறும். அதை எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி டப்பாவில் வச்சுட்டு டெய்லியும் ப்ரெக்னென்ட்டான லேடிஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு கூட அது தரலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்கும் பொழுது எளிதில் அது வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் ஈஸியாகவே மலம் கழிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படுவீங்க, ஏதாவது லாக்ஸேட்டிவ் எதாவது எடுத்தால் குழந்தைக்கு எதாவது பாதிச்சிருமா அப்படின்னு வந்து பயப்படுவீங்க. ஆனால் இந்த திராட்சாதி ரசாயத்தில் அந்த பிரச்சனைகள் வந்து வராது. எளிமையில் உங்களுக்கு வந்து ஃபைபரும் வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வந்து மலமும் ஃப்ரீயாக வந்து கழிச்சிருவாங்க. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த மல பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. அதே மாதிரி இரவு நேரங்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கண் முழிக்கிறவங்களுக்கு, அதாவது காலையில் வந்து தூங்குறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படும். அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், அதாவது
எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து எப்படி செயல்படுதோ அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதனால் பூமி வந்து இரவு நேரத்தில் வந்து எப்படி அமைதியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது மட்டும்தான் உடல் வந்து குளிர்ச்சியாகி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக நல்லதாக நடக்கும். ஆனால் அதுவே வந்து இரவு நேரத்தில் வந்து தூக்கம் முழிச்சு ஈவன் நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தண்ணி நிறைய குடிக்கலாம், ப்ராப்பராக வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமான அளவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அது யாருமே பண்ணுறது கிடையாது. ஈவன் நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க நைட் லேட்டாக வந்து பிரியாணி சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக அந்த மாதிரி இருக்கும் பொழுது உடலில் வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு பைல்ஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாராவது நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அந்த ஜாபை விட முடியினாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து உடலை வந்து எப்படி குளிர்ச்சி பண்ணலாம், எப்படி வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இதுலேருந்து தற்காத்து கொள்ள முடியும். பொதுவாகவே இந்த பைல்ஸ் அதாவது மூல நோயை வந்து எல்லா மருத்துவத்திலையும் 2 முறையாக பிரிக்கிறோம். இதை வந்து இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், அதாவது உள் மூலம் வெளி மூலம். ஆனால் சித்த மருத்துவத்தில் இதை வந்து 21 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது செண்டு மூலம், ரத்தம் மூலம், அதே மாதிரி வந்து உள் மூலம், வெளி மூலம் அப்படின்னு வந்து 21 வகையாக பிரிக்கிறோம். ஆனால் இதில் நவீன மருத்துவத்தில் சொல்லக்கூடிய பைல்ஸை வந்து நம்ம ரத்த மூலத்தில் அடிப்படையாக வச்சு சொல்லலாம். அதோட அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இந்த உள் மூலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து சின்ன ஒரு பபுள்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு சதை வளர்ச்சி மாதிரி ஏற்படும். அது வந்து வெளியே தெரியாது, ஆனால் வந்து பெயின் மட்டும் இருக்கும். தொடர்ந்து பெயின் இருக்கும் பொழுது சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து டீஃபிகேட் பண்ணுறது, அதாவது மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி சில டைம் வந்து பிளட்டு கூட சேர்ந்து கலந்து அந்த ஃபீக்கஸோடு சேர்ந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸில் அதாவது வெளி மூலத்தில் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து வெளிப்புறமாக அதாவது ஆனல் ரீஜனில் வந்து வெளிப்புறமாக ஒரு சின்ன சதை மாதிரி வளர்ச்சி ஏற்படும். தொடர்ந்து அவங்க வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதுவே வந்து வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப பெரிதாக மாறி ஈவன் சர்ஜரி பண்ணாலும் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு வலி இருந்துச்சுனாலோ அல்லது வந்து மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டப்படும் பொழுது ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது வலி இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து எளிமையில் நீங்கள் வந்து சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் பைல்ஸ் வந்து ஈஸியாகவே சரி செஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டு அப்படியே இது ஒரு பிரச்சனையாக கருதாமல் அல்லது வந்து வெக்கப்பட்டுட்டு அப்படியே சொல்லாமல் விட்டுருவாங்க. அப்போதைக்கு அவங்க வந்து ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே நாட்கள் செல்ல என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு தொந்தரவாக மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னா நம்ம சித்த மருத்துவங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாகவே அதை சரி செஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இந்த பைல்ஸ் அதாவது இந்த மூல பிரச்சனைகள் வந்து இந்த ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஏற்படுது. எந்த ஒரு மாமிச வகைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் செஞ்சு காரம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப மிகவும் அவசியம். அது இல்லாமல் நல்ல காரமாகவோ அல்லது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ப்ராப்பராக வந்து குக் பண்ணாமல் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மைதா கலந்த உணவுகள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி அஜீரண கோளாறு ஏற்பட்டு இந்த மாதிரி பைல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.